5 மணிக்கு தாய நெஞ்சில் இருக்க வன்மத்தை எல்லாம் வாரி இறைச்சாப்புல, யாரை வரமுறை இல்லாமல் வாய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் தெளித்து தெறிக்க விட்டாப்புலையோ அதே மனுஷன் 2 மணி நேரத்தில் ஆப்பிள் ஆரஞ்சுன்னு வாங்கிட்டு வந்து சீக்கிரம் நல்லா வந்துடுவீங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு போகிறார். இப்போ தானே திட்டி நாக்கா மடித்து உள்ளே வச்சா அதுக்குள்ளே நம்ம யாரை திட்டினோமோ அதே மனுஷன் திடீர்னு வந்து முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்காப்புலைய. இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் பேந்தன்னு முடிச்சுக்கிட்டு இருந்திருக்காப்புல. இந்த வடிவேலண்ணே ஒரு படத்தில் ஆஸ்பத்திரியில் இருக்கிறப்ப அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கல்ல, பாவி பய குழந்தைக்கு வச்சு இந்த பாலை கொண்டு பிடுங்கி குடிச்சிட்டா சார் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறப்ப வடிவேலண்ணே ஒரு மாதிரியாக கேவலமாக சிரித்து சமாளிப்பாப்புல, அதே மாதிரியே சிரிச்சுக்கிட்டே ஃபோட்டோவுக்கு போஸ்டை கொடுத்துருக்காப்புல ஐயா. ஆறுதல் சொல்ல வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நினச்சாரு, ஆறுதல் சொல்ல போயிருக்காங்க தான் அப்படின்னு நினச்சி நம்ம எல்லாரும் நினச்சா. ஆனால் போனவர் இடையில ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தார் பாருங்க, அவர்கிட்ட பார்த்து, மக்கள் பணி செய்ய நீங்கள் திரும்ப வரணும். அதாவது எனக்கு இதை எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியல, ஏற்கனவே செஞ்சதை செய்கின்றதா இல்லை இனிமேலாவது வந்து மக்கள் பணியை செய்யுங்க, மக்களுக்காக ஏதாச்சும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரா. சூட்சமத்தை எங்கே சொல்லியிருக்காருன்னு தெரிய மாட்டேங்குதே. ஆனால் ஏற்கனவே ஒரு தடவை போய் பார்த்தாருன்னு நாங்கள் ஐயா ஸ்டாலின், 2வது தடவை போய் பார்க்கறதுக்கான காரணம் என்ன உள்ள ஒன்று இருக்கு, பார்த்துருவா. பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் வணக்கம், இது மதியம் தர்பார் கூத்தடை கோப்பு. ஐயா எச் ராஜா அவர்கள் ஆஸ்பத்திரியில் இருக்காரு, தொடர்ந்து 2 வாரமாக இன்னும் ஆஸ்பத்திரியிலே தான் இருக்கார். அவர் முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போனப்போ ஏதோ சாதாரணமாக இந்த சர்க்கரை பிபி அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குன்னு நினச்சாங்க. பட் ஆனால் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது கிடையாது. ஐயாவுக்கு கொஞ்சம் சீரியஸ் இஷ்யூ, இந்த பிரெயினில் இருக்க அந்த நரம்பு இருக்கு இல்லையா, அதில் ஏதோ ஒரு பிரச்சனையாகி ஐயாவுக்கு வந்து பேரலைஸ், இந்த பக்கவாதம் பாங்கல்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு இது. பட் ஆனால் ஆள் வந்து ரெக்கவர் ஆகிட்டு வர்றாரு. ஐயா கூடிய சீக்கிரம் ரெக்கவர் ஆகிட்டு பழைய எச் ராஜாவாக நம்ம எல்லாரும் பார்க்கணும். ஏன்டா பழைய எச் ராஜாவாக பார்க்கணுன்றீங்களா? அதுக்கு காரணம் இருக்குது சார். இவர் இல்லைன்னா பல பேரோட வாழ்க்கை இருண்டு போயிருக்கும். சோசியல் மீடியா சோப்லாங்கி மீடியாவாக இருந்திருக்கும். அரசியல் இந்த ஐசியூ வார்டு மாதிரி எந்நேரமும் ஒரே டென்ஷனாகவே இருக்குது சார். உண்மையிலே இவரால் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு. சில பேர் அந்த டெத்தோட எட்ஜ் வரையும் போயிட்டு ஐயானால திருப்பி கூட்டிகிட்டு வந்துருக்காங்க. ஆனால் அது ஐயாவுக்கே தெரியாது. தமிழ்நாடு, அதாவது ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ்ன்னு சொல்லலாம். உண்மையிலே இவரால் பல பேர் இவர் உண்மையிலே பல கிரியேட்டர்ஸை உருவாக்கியிருக்காரு. இவரால் கிரியேட்டர் ஆனவங்க தான் ரொம்ப அதிகம். எவ்வளவோ நிறைய பேர் இருக்கலாம், அதாவது நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்கு, காமெடி பண்ணுறதுக்கு. ஆனால் இவரை மாதிரி எவனாலையும் பக்கத்தில் கூட நிற்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெஞ்ச் மார்க், இன்னும் சொல்லப்போனால் ஒரு லெகசியை வந்து ஐயா தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் கிரியேட் பண்ணி வச்சுருக்கார். அவர் எவ்வளவு கோவமாக பேசினாலும் எவனுமே அவரை சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டாங்க. அதுதான் ஐயா எச் ராஜாவுடைய ஸ்பெஷாலிட்டி. வெறும் அவர் இதோட மட்டும் நின்று கிடையாது, அவர் நிறைய செஞ்சுருக்காப்புல. அதாவது இன்வென்ஷன் நிறையா பண்ணியிருக்கார். இந்த ஆன்டி ஹிந்து, சமூக விரோதி, அப்புறம் இந்த நிறையா விஷயங்கள் ஐயாவுக்குன்னு தனியாக அவருக்கு வந்து பேட்டன்ட் ரைட்டே வாங்கி வைக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்த வார்த்தைகளை ஐயா லீகல் ரைட்ஸே வாங்கி வச்சுக்கலாம். என்னால் தான் இதாச்சு. ஐயாவுடைய மாடுலேஷன் அதை விட பயங்கரமான மவுசு. அதாவது எவனாச்சும் ஒருத்தர் சொன்னதை கேட்கலன்னீங்களே, அதை செய்கின்றேன். அந்த அளவுக்கு வந்து ஐயாவோட அந்த இது இந்து விரோத தீய சக்தி திமுக, அது நம்ம சொல்கிறப்ப வந்து நல்லா இருக்காது. இந்த சூப்பர் ஸ்டார் இருக்கார்ல, அவர் செய்கிறது அவர் செஞ்சாத்தே நல்லா இருக்கு. அவரை மாதிரி நானும் செய்கிறேன், நானும் சூப்பர் ஸ்டார்னு சொன்னால் எவ்வளவு கேவலமாக இருக்குது நம்ம பண்ணுறது. அதே மாதிரி தான் அண்ணனுக்கான ஸ்டைலு வெறும் அண்ணனுக்கு மட்டுமே உரித்தானது. அவர் 30ஆம் தேதி ஒரு இடத்துக்கு பேசுறதுக்காக போனாப்புல, குச்சியை எடுத்துக்கிட்டு வழக்கம் போல் வந்து சுற்றுறதுக்காக போனார். போன இடத்துல அவர் சுற்றி விழுந்துட்டாப்புல, தலை சுற்றி விழுந்துட்டார். அங்கே உடனே ஆஸ்பத்திரிக்கு போய் பார்க்குறப்ப எல்லாரும் சாதாரணமாக நினச்சாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது வந்து ஐயாவுக்கு வந்து அந்த பேரலைஸ், பக்கவாதம் அப்படின்றது. நியூஸு தெரிஞ்ச உடனேயே கிளம்பி உடனே ஓடி போய் பார்த்தது, 30ஆம் தேதி விழுக உடனே ஓடி போய் அடுத்த நாள் பார்த்தது ஐயா மு.க. ஸ்டாலின். அவர் முதல் நாள் பார்க்க போகிறப்ப அவரை பார்க்க முடியல, அவர் ஐசியூவில் வச்சுருந்துருக்காங்க, யாரும் உள்ளே அலௌடு இல்லை. அதாவது உள்ளே இருக்கிறவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, இங்கேயும் பாதுகாப்பு இல்லை. அதனால் என்ன பண்ணுங்க, அங்கே நான் இதை மட்டும் விசாரிச்சுட்டு போயிட்டேன்.
ஏன் இந்த இடம் இதுக்கு முன்னாடி மார்க்கண்டேய கட்ஜு ஒரு போஸ்ட்டு போட்டிருந்தார். அந்த போஸ்ட்டு பயங்கர வைரல் ஆச்சு. எல்லாரும் அதை எடுத்துட்டு அவங்கவுங்களோட ஒப்பீனியன், ஏன்னா மார்க்கண்டேய கட்ஜு எந்த அளவுக்கு வந்து திமுகவை விமர்சிச்சிருக்கிறாரு, ஐயா கலைஞரை விமர்சிச்சிருக்கிறாரு, ஐயா ஸ்டாலினை விமர்சிச்சிருக்கிறார் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் அவர்கிட்டேருந்து இப்படி ஒரு பதிவை எவனையுமே எதிர்பார்க்கல. உண்மையிலே அதை பார்க்குறப்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அவர் என்ன பேசியிருந்தார்னா, நான் இது வரைக்கும் அவரை இப்படி நினச்சி பார்க்கல, இவர் இப்படி வந்து இன்னொரு ஆங்கிள் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி பார்க்கல, நான் அவரை ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்தே பார்த்த ஒரே ஒரு காரணத்தினால என்னால் அவரை ஒழுங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலை. இதுதான் மார்க்கண்டேய கட்ஜுவோடைய அந்த பதிவு. அதாவது அவர் பேசிக்கலி நாம் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப நல்ல மனுஷன், மனுஷனுக்கு மரியாதை கொடுக்க தெரிஞ்ச மனுஷன். அவன் யார் என்ன, நமக்கு எதிரியா நண்பனா, மேலையா கீழையா, அதெல்லாம் கிடையாது. அதிகாரத்தில் இருக்கிறோம் நாம் ஏன் அப்படிலாம் எந்த விதமான ஒரு திமிரு எதுவுமே கிடையாது. ரொம்ப இன்னும் டவுன் டு எர்த்தான ஒரு பர்சன், யாராக இருந்தாலும் போயிட்டு மதிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கிறாரு. இதுதான் அவரோட பதிவு. இப்போ அவர் போட்ட பதிவை அப்படியே தூக்கி அவரை மாதிரியே போட முடியாது இல்லையா? ஏன்னா இப்போ ஐயா எச் ராஜா அவருக்கு வயசு இப்போ 68. ஆல்மோஸ்ட் அவர் வயசில் பாஜகவில் சேர்ந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவர் திமுகவை திட்டுறது மட்டும்தான் அவருடைய ஒரே ஒரு குறிக்கோள். காலையில் எந்திரிக்கிறப்ப இன்றைக்கி என்ன திட்டலாம் திமுகவை அப்படின்னு நினச்சி எந்திரிக்கிறவர். அதே மாதிரி தூங்க போகிறப்ப ஏதோ தூக்கி திமுக தலையில் போட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லி தூங்க போகிறவர். தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் எந்திரிச்சதுக்கு அப்புறமும் ஒரே நினப்பு 24 மணி நேரம். இவ்வளவு ஐயா ஸ்டாலின் திமுகவை பற்றி நினைக்கிறத காட்டிலும் ஐயா எச் ராஜா திமுகவை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கிறது தான் அதிகம். 24 மணி நேரமும் அதே இது. ஒரு எஸ்டிஎம்க்கு போயிட்டு என்ன பண்ணிட்டாப்புல, இந்த எலெக்ஷன் அப்போ ஸ்டாலினுக்கு கட்டம் சரியில்லை, அவர் ஆளையெல்லாம் வந்து இனிமேல் உட்காரெல்லாம் முடியாது, வேஸ்ட்டு, தமிழ்நாடு அவர் ஆண்ட பிச்சைக்கார மாநிலமாக மாறிடும். அதாவது திமுக மறுபடியும் வந்துச்சுன்னா பிச்சைக்கார மாநிலமாக மாறிடும். முக ஸ்டாலினா முகமது ஸ்டாலினா இந்து விரோத தீய சக்தி. சார் அவர் பேசாத பேச்சே கிடையாது. இவ்வளவு ஏன் கொச்சையாக பல இடங்களில் பேசியிருக்கார். நான் எச் ராஜா ஐயாவை தப்பாக சொல்லலை, நடந்தது சொல்கிறேன். ரொம்ப கொச்சையாக, அதாவது வயசுக்கு மூத்த அரசியல்வாதின்றது வேற ஒரு சமுதாயத்தில். ஏன்னா அவர் ஒரு பெரிய மனுஷன், வயசானவர், அவர் பார்த்துட்டு வந்தவர். அவர் சில விஷயங்களில் நம்ம அவரை பார்த்து தான் நம்ம எல்லாருமே கற்றுக்குவோம். அந்த மாதிரி ஆட்களை பார்த்து நல்லா தெரிஞ்சுங்க. அவர் எப்படி நம்மள்கிட்ட வந்து அதை வந்து அவர் எப்படின்றத காமிக்கிறாரோ அதோட பிரதிபலிப்பாத்தா அவரோட ஃபாலோவர்ஸ், அவருக்கு ஃபாலோவர்ஸ் இல்லைலாம் கிடையாது, அவரை பிடிச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவரும் ரொம்ப நல்லவர் தான். சில நேரங்களில் அவர் அந்த உள்ளே இருக்கிற அந்த டார்க்னஸ்ஸு பயங்கரமாக வந்து ஃபோர்ஸாக வெளியில் வரும். இப்போ துர்கா ஸ்டாலின் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள எப்போ அட்ரஸ் பண்ணாலும் சகோதரி துர்கா ஸ்டாலின். இன்னும் சொல்ல போனால் துர்கா ஸ்டாலின் அவங்க மேலே வந்து ஐயா எச் ராஜாவுக்கு ஒரு மரியாதையே இருக்குது. ஏன்னா அவங்களோட அந்த ஈடுபாடுகள் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இங்கே டோட்டலாக அப்படியே அப்போசிட். அதான் இந்த சில சீனில் பிடிச்சவங்க வர்றப்ப சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, பிடிக்காதவங்க வரப்போ மூஞ்சி உருன்னு வச்சுப்பாங்க. இல்லை, அதே மாதிரி தான் ஐயா எச் ராஜா. ஸ்டாலின் அப்படின்னாலே எச் ராஜாவுக்கு ஆகாது. சில பேர் சொல்லலாம் இது வந்து ஒரு அரசியல் மரபுனால போயிருக்காரு. அரசியல் மரபுனால போகிறது வேறு சார். அதான் இப்போ யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் யார் வேணாலும் போய் பார்ப்பாங்க, கண்டிப்பாக கிடையாது. நான் இப்போ சொல்கிறேன், கண்டிப்பாக கிடையாது. அந்த முதல் ஸ்டெப் எடுக்கிறதுன்னு இருக்கு இல்லையா, அது ரொம்ப கஷ்டம். அந்த ஈகோவை இறக்கி அதுக்கு மேலே, ஏன்னா நினச்சி பாருங்கள், சாதாரணமாக நம்மளை நினச்சி பாருங்கள், நம்ம போவோமா? ஒருத்தர் வாழ்நாள் முழுக்க நம்மளை போட்டு திட்டிக்கிட்டே இருக்கான், நம்மளை கவுக்கணும்னே உட்கார்ந்துருக்கான், கண்ட மேனிக்கு பேசுகிறான். அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா வருத்தப்படுவோம், ஐயோ பாவம். என்னதான் 1000 பிரச்சனை இருந்தாலும் உசுறு. ஒரு மனுஷன் நல்லா இருக்கிற மனுஷன் படுக்கையானா அவனோட வலி வேதனை என்னன்றது நமக்கு தெரியாது. ஆனால் நாம் போய் பக்கத்தில் வீடு, பரவாயில்லப்பா நீ பேசுனதில் என்னை ஒன்றும் அஃபெக்ட் பண்ணலை, நீ பேசுனதை நினச்சி நான் ஒன்றும் ஃபீலும் பண்ணலை, நீ எதுவும் கவலைப்படாது, நம்ம போய் சொல்லிட்டு வருவோமா சார்? அப்படி சொல்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு மனசு வரணும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி சொல்கிறதுக்கு பேசிக்காக ஒரு மனுஷனுக்கு இருக்கிற பெரிய போராட்டம் என்ன தெரியுமா? நமக்குள்ளே இருக்க ஈகோவை நம்ம ஜெயிச்சு வெளியில் வர்றது. அடுத்தவனை ஈஸியாக ஜெயிச்சிடலாம், நம்மளை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதில் தான் பல பேர் உள்ளுக்குள்ளே இன்னைக்கு இருக்கிற பல பேர் எல்லாரையும் எடுத்துக்கலாம். அண்ணாமலை அண்ணன் எடுத்துக்கலாம், எச் ராஜா அண்ணன் எடுத்துக்கலாம், ஐயா எடப்பாடி எடுத்துக்கலாம். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எப்போ எல்லாம்
உதவி தேவை. அதை பெரிய பெரிய தலைவர்கள், ஐயா எடப்பாடியாக இருக்கட்டும், அண்ணன் சீமானா இருக்கட்டும், இப்போ அண்ணன் ஐயா ராஜாவாக இருக்கட்டும், எல்லாரையும் எடுத்துக்கோமே. எப்பெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்பிங் ஹேண்டு தேவைப்படுதோ, அதாவது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட், மாரல் சப்போர்ட் சார். நம்ம போயிட்டு எதுவும் பண்ண போகிறதுலாம் கிடையாது, நான் இருக்கிறேன், கவலைப்படாதீங்க. அந்த நேரத்தில் அது எவ்வளோ பெரிய ஒரு ஆறுதலாக இருக்குன்னு தெரியுமா? எவ்வளவு பெரிய ஒரு ஆறுதலாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கூட அதை யோசிச்சே பார்த்துக்க மாட்டீங்க. அசுர பலம் உள்ளுக்குள்ளே வரும். அவ்வளோ தூரம் ஒரு யாருமே கொடுக்க முடியாத ஒரு பயங்கரமான ஒரு உந்துதல் அது கொடுக்கும். நம்மளே அறியாமல் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்போம். அந்த ஒரு வார்த்தை போதும், அதை சொல்கிறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் மனசு வராது. ஐயா ஓபிஎஸ்க்கு ஐயா ஸ்டாலின் சொன்னாப்லையே, ஐயா ஸ்டாலின் நான் கூட எல்லாருக்கும் சொல்லுவாப்புல நான் கூட இருக்கிறேன். இதை வெறும் அரசியல் மரபு, அரசியல் நாகரிகம்னு கடந்து போயிடுவாங்க. அரசியல் நாகரிகங்கள் பல இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம். எவ்வளோ தூரம் வெறுப்புணர்வோடு இருந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சொந்த ஆளுகளையே, ஒரே மாதிரி சொந்த ஆளுகளையே அவ்வளோ சீக்கிரம் அந்த ஈகோ தடுக்கும். எனக்கு இதுக்கு முன்னாடி உன் காலை பிடிக்க வேண்டிய தேவை இருந்துச்சு, ஆனால் இப்போ நீ என்னை கையெடுத்து கும்பிட்டாலும் நான் உன் மூஞ்சியை திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்றதையெல்லாம் உதாரணமாக நிறைய இடங்களில் காமிச்சிருக்காங்க, நிறைய இடங்களில். அப்படி இருக்கிறப்ப இதை வெறும் அரசியல் மரபு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கடந்தெல்லாம் போயிட முடியாது. ஐயா ராஜா கூட பார்க்கறதுக்காக டிஆர் பாலன் அனுப்பியிருக்கேன். முதல்ல பார்க்க முடியல, இப்போ 2 வாரம் கழித்து மறுபடியும் டைம் எடுத்து இதை போய் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு தடவை வந்தேன், பார்க்க முடியலை, போகிறேன். பட் இருந்தாலும் ஒரு மனுஷன் முடியாமல் கிடக்கிறான், போய் பார்க்கணுமே. அந்த எண்ணம் முதல்ல உள்ளுக்குள்ளே வரணும் இல்லை சார். இதை பல பேர் வந்து நடிப்பு, அவர் வந்து வேணும்னே ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ண, இவர்கிட்ட போய் பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு என்ன, பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு அவருக்கு 1000 இருக்குது சார். இங்கே போய் பப்ளிசிட்டி கிடைக்கணுன்ற அவசியமே கிடையாது எந்த இடத்துலையும். ஆனால் அவர் அதை பண்ணார். உண்மையிலே அது ஐயா ராஜாவுக்கும் ஒரு பெரிய ஒரு இதை கொடுக்கும். இன்னமும் சொல்லப்போனால் ஐயா ஸ்டாலின் வந்துட்டு போனதுக்கப்புறம் அவர் வந்து திட்டுறதை குறைக்க போகிறாப்புலையா, இல்லை திமுகவுக்கு ஆதரவாக பேச போகிறாப்புலையா, இல்லை ஐயா ஸ்டாலின் அப்படி இப்படி ஏதாச்சும் கண்டிப்பாக கிடையாது. ஐயா ஸ்டாலினுக்குமே நல்லா தெரியும், ராஜா ஐயாவுக்கு நல்லா தெரியும், இவர் வந்து அதனால எதுவும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஐயா ஸ்டாலினுக்கு தெரியும், நான் போய் பார்க்கறதுனால இவர் என்னை வந்து எதுவும் புகழ்ந்து பேசலாம் போகிறது கிடையாது. இருந்தாலும் பார்க்க வேண்டிய ஒரு பேசிக்காக கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது சார். அதாவது உள்ளுக்குள்ளே 1000 அடிச்சுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், அது அரசியல். அதை தாண்டி ஒரு விஷயம் வளர்த்துக்க வேண்டியது, தமிழ்நாடை பார்த்து கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. பொழுதன்னைக்கு வரும் எதிரியாகவே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஐயா ஆளுநருக்கு நாளைக்கு பின்னாடி ஐயா ஆளுநருக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனாலும் ஆளுநருக்காக போய் நிற்பார், எவ்வளவு பண்ணாலும். ஆனால் ஆளுநர் திரும்ப வந்து நிற்பாரா? அந்த சார் ஒரு அறிக்கையை விட்டு போகலாம், ராஜா நல்லா இருக்கணும், அதை ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு, அவர் சீக்கிரம் உடம்பு கொண்டு அவர் ஒரு அறிக்கை தாராளமாக உள்ள. யாரும் அவரை வந்து ஏன் நீங்கள் போய் பார்க்கல, ஏன் நீங்கள் போய் பேசலை அப்படிலாம் எதுவுமே கேட்க முடியாது. ஆனால் போய் பார்த்துருக்காரு. அதான் இவரைத்தான் இங்கே போய் டெல்லி ஐயா மோடியை வந்து வர்றப்ப அவரை வந்து பார்க்க மாட்டேன்றாரு. ஐயா மோடி வர்றப்ப ஐயா ராஜாவே பல இடங்களில் சொல்லியிருக்காரு, மோடி வர்றப்போ வந்து போய் பார்க்க மாட்டேன்றாரு. ஏன் பார்க்க, ஈகோ பிடிச்சவர் சொல்லியிருக்காங்க. இல்லை, மோடி வர்றப்போ போய் பார்க்காததுக்கும் ஐயா ராஜா உடம்பு சரியில்லாமல் ஓடி போய் பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அது முழுக்க முழுக்க என்னை, அதாவது ஒரு மனுஷன் பலவீனமான மனுஷனை அடிக்கிறதுல எந்த பெருமையுமே கிடையாது. பலவீனமான மனுஷனுக்கு பக்கத்தில் இருந்து அவருக்கு ஒத்தாசையாக இருக்கிறது வேற. ஆனால் என்னை அடித்து மோதி பார்க்கலான்னு நினச்சி ஒருத்தன் உள்ளுக்குள்ள வர்றான்னு வைங்கள, அவனை எதிர்த்து நிற்கிற, அவனுக்கு மூஞ்சிக்கு நேரம் அவனை அவமானப்படுத்துறதுன்றது தப்பே கிடையாது. அரசியல் அது வேறு, இது வேறு. இவ்வளவுதான். இவரை தெரியாமல் பல பேர் எவ்வளவோ பண்ணலாம். பட் ஸ்டில் முடிஞ்ச வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணிங்க, அவ்வளோதான். நன்றி.